கனடா நாட்டைச் சேர்ந்த கேரி மில்லர் அவரை பற்றி நம்ம ஏற்கனவே இப்போ படிச்சிருக்கிறோம். அவர் அது எப்படியும் குர்ஆனை பொய்ப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் நிறைய வேலை செஞ்சார். அதனால தான் குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பொய்ப்பிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக இஸ்லாத்தை ஏற்கிறார். அதில் ஒரு வசனம் இந்த அபூ லஹபை பற்றி வரும். அதான் நபிகள் நாயகம் தன்னோட உறவினர்கள் எல்லாம் ஒரு மலையடி வாரத்தில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறாங்க. நான் உண்மை பேசுகிறேன். அதாவது அவங்க கேட்குறாங்க, நான் எதை இன்றைக்காவது போய் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட இல்லைங்கிறாங்க. அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த இறை வேதம் இப்போ எனக்கு வந்திருக்குது. அது ரெண்டாவது இறைவன் ஒருவன் தான். நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்க இந்த சிலைகள்லாம் போலியானவை அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அப்படியே இதுனா புது கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது அபூ லஹப் அவனுடைய சிறிய தந்தை என்ன பண்ணுறாப்புல, இதற்காக எங்களை ஒன்று கூட்டிட்டான், இனி அழிந்து போ அப்படின்ட்டு மண்ணை வாரி இறக்கிறான். இது புகாரி 4720 அப்படி வரிசையாக வருது அந்த ஆதாரமான செய்தி. இது அப்போ தான் இந்த வசனம் இறங்குது. அபூ லஹபுடைய இரு கைகளும் அழிந்தன, அவனும் அழிந்தான், அவனது செல்வமும் அவன் செய்தவையும் அவனை காக்கவில்லை. கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கருகுவார்கள். அவள் கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சமர கயிறு உள்ளது அப்படிங்கிறது இந்த 111வது அத்தியாயத்தில் இந்த வசனம். ஒரு சின்ன வசனம். தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் ஸயஸ்லா நாரன் தாத லஹபின் இம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதபி ஃபீ ஜீதிஹா ஹப்லு மின் மஸத் அப்படிங்கிற அந்த சின்ன வசனம் எல்லாருக்குமே, முஸ்லீம்கள் எல்லாருக்குமே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அந்த வசனத்தை தான் இறைவன் இறக்குறான். அப்போது இறைவனே சபிக்கிறான், அவனுடைய கைகள் நாசமாகட்டும் அப்படின்னாக்க பின்னாடி முஸ்லீமாக மாற போகிறது இல்லைங்கிற ஒரு மெசேஜை இறைவன் கொடுக்குறான். அவனுடைய இதில் இதயத்தில் முத்திரையிடப்பட்டது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் இனி முஸ்லீமாக மாற போகிறது இல்லை. அவன் இறக்கும் போது காஃபிராக தான் இறப்பான் அப்படிங்கிறது அந்த மெசேஜ். இது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழித்து தான் அவன் இறந்து போகிறான். அன்னைக்கு வரைக்கும் அவன் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை. அது ஒரு சில பேர்கிட்ட போய் இவன் சொல்லக்கூட செய்கிறான். அதாவது இது மாதிரி இறைவன் என்னை சபிச்சு வசனம் வந்திருக்குது, அது முகமது சொல்கிறாரு, அதை நான் பொய்ப்பிக்கிறதுக்காக நான் முஸ்லீமாக மாறிட்டேன்னா அந்த குர்ஆனுடைய வசனத்தை பொய்ப்பித்து காமிக்கட்டுமா அப்படின்னு கூட சில பேர்கிட்ட பேசலாம். ஆனால் அவன் பேசினான ஒழிஞ்சு கடைசி வரைக்கும் அவன் இஸ்லாத்தை ஏற்கவே இல்லை. இது அவருக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி இது சொல்ல முடியும்? நபிகள் நாயகத்துனா எப்படி சொல்ல முடியும்? அதாவது அவன் சேலஞ்ச் பண்ணி கூட அவன் செஞ்சுருக்கலாம். குர்ஆன் வசனத்தை நான் பொய்ப்பிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஸ்லாத்தை ஏற்கிற மாதிரி நடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நடிப்பு கூட அவன் செய்ய முடியல. ஏன்னா இது இறைவசனம் இல்லையா? இறைவன் சொன்னதை அது நடந்து தான் தீரும் கண்டிப்பாக. அதனால தான் கடைசியில் இறந்து போகிறான். அதாவது நபிகள் நாயகம் காலத்திலேயே அவனும் அவனுடைய மனைவியும் குடும்பத்தினரும் முழுமையாக அழிக்கப்பட்டு தடையுமே இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள்னு வரலாறு சொல்லுது. ஆக இதை பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இது உண்மையிலேயே இறைவேதமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது அவர் பல விஷயங்களை ஆராயிறாரு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். அந்த வசனத்தையும் ஆராய்ஞ்சு அதுலேயும் இறை வசனம் தான் இது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அதே போல் இந்த வசனம், இந்த தப்பத்தியதாங்கிற இந்த சின்ன வசனம் இருக்குதுல்ல, இதுவும் இறைவனுடைய வசனங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது. இல்லைனா இன்றைக்கும் அவன் இறந்து போயிருப்பான், இஸ்லாத்தை ஏற்றுருப்பான் இல்லைனாக்க. அதுதான் இதில் முக்கியமான ஒரு முன்னறிவிப்பும் அடங்கியுள்ளது. அபூ லஹப் இஸ்லாத்தை ஏற்க மாட்டான், நரகத்திற்கே செல்வான் என்று இந்த அத்தியாயம் பிரகடனம் செய்கிறது. இஸ்லாத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருந்த அபூ லஹப் இந்த அத்தியாயத்தை பொய்யாக்குவதற்காக தானும் இஸ்லாத்தில் இணைவதாக நடித்திருக்கலாம். அவ்வாறு நடித்து இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டவாறு நிறைவேறவில்லை. எனவே முகமது பொய்யர் என்று நிரூபித்திருக்கலாம். ஆனால் கடைசி வரை அபூ லஹப் எதிரியாகவே மரணித்திருப்பது இது இறைவன் வேதம் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுலேருந்து
இறைவன் அருளிய அந்த வேதத்துடைய அரபு மூலத்தையும் பாருங்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். தப்பத் யதா அபி லஹபின் வ தப் மாகனா அன்ஹு மாலஹு ஒமா கசப் சயஸ்லா நாரன் தாத் அலஹபின் ஒம்ராத்தஹு அம்மாலத் அல் ஹசபி ஃபிஜிதிஹா ஹபுலு மின் நசத். அதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பாருங்க. அபூ லஹபின் இரு கைகளும் நாசமாகிவிட்டன, அவனும் நாசமாகிவிட்டான். அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. இறைவன் டிக்ளேரே பண்ணிடுறான். அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பில் நுழைவார்கள். அவருடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு உள்ளது. இந்த வசனங்களை பார்க்கும்போதே தெரியுது, இறைவன் வந்து சபிக்கிறான் அவனையும் அவனுடைய மனைவியையும். ஏன்னா அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு டெக்ளேர் பண்ணதுனால தான் இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் இவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். இதே மாதிரி இன்னும் 4-5 வசனங்கள் அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து என்னை வந்து இஸ்லாத்துக்கு ஏற்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணிகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. இது வந்து நபிகள் நாயகம் முகமது நபியாக இட்டுக்கட்டி சொன்னதாக இருந்தால் இப்படிலாம் நடக்காது கண்டிப்பாக. இது நம்மை படைத்த இறைவனிலிருந்து வந்த ஒரு வேதம் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரியான சரித்திர நிகழ்வுகள்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டு மேலை நாடுகளில் பெரிய ஆராய்ச்சியாளர்கள், இவரெல்லாம் வந்து பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறத பார்க்குறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு.